ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் எல்லா நாளும் இனி நாளாக அமையட்டும். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். வீடியோவுக்கு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-6 மாதம் முன்னாடியிலேருந்து யோகா மேட் கேட்டுகிட்டே இருந்தான். வாங்கியே கொடுக்கல. எதாக இருந்தாலும் கேட்கும் போது அப்போதைக்கு சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ வாங்கிக்கலாம் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க தூங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஐயோ நம்ம கேட்டுட்டு நம்ம வாங்கி கொடுக்க முடியலேன்ற ஒரு ஃபீல் எல்லாம் எனக்குள்ளே இருந்தது. இதே மாதிரி நிறைய வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கோம். எல்லாம் கேட்கும் போது அப்போதைக்கு திட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க தூங்கும் போது பாருங்களேன், ஐயோ நம்ம குழந்தை இப்படி கேட்டால் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியலேன்ற ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி தான் அதில் நானும் ஒருத்தி. நிறைய தடவை நிறைய பொருள் கேட்டு இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் சரி கேட்டு வாங்கி கொடுக்க முடியலேன்ற ஒரு ஃபீல் வந்திருக்கு. இப்போ என்னென்னா, உங்கள் அப்பா வாங்க போயிருக்காங்க, அவனுக்கு தெரியாது. இப்போ சர்ப்ரைஸாக அவனுக்கு கொடுக்க போகிறோம். அவன் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக கேட்டிருப்பான், ஆனால் வாங்கியே கொடுக்கல. இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை அவங்க கிளாஸில் யோகா பண்ணுவாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி கேட்டிருக்கான். போன வாரமும் கேட்டான், அதுக்கு முந்தின வாரமும் கேட்டான். வாரம் கேட்டானா, அடுத்த வாரம் வாங்கிக்கலாம்டா, பணம் இல்லைடா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவங்க அப்பா சரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. போன வாரமும் அப்படியே சொன்னாங்க. நான் தூங்கும் போது சொன்னேன், புள்ள பாவம் கேட்குறா, அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சேன். அதே மாதிரி இந்த வாரம் வாங்க போயிருக்காங்க. வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்தோடனே அவங்ககிட்ட கொடுத்தோடனே அவன் எப்படி ரியாக்ஷனுங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஒரு சின்ன ஒரு இது நமக்குள்ளே ஒரு எல்லா பேரண்ட்ஸுமே நம்ம வந்து குழந்தைங்க கேட்கும் போது வாங்கி கொடுக்குற பேரண்ட்ஸும் இருக்காங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுசரித்து போகிற குழந்தைங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம என்னென்னா, நம்ம குடும்பத்தோட சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கேட்டவுடனே கிடைக்கிற பொருளாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் லேட்டாக வாங்கி கொடுக்கலாம். ஆனால் சத்தியமாக எங்ககிட்ட இல்லை, அதனால தான் வாங்கி கொடுக்கல. இன்றைக்கி இதை ஒரு சஸ்பென்ஸாக அவனுக்கு வாங்கி கொடுக்க போகிறோம். அவன் வந்ததுக்கப்புறம் அவங்க வாங்க போயிருக்காங்க. அவன் வெளியே இருக்கான், வீடியோ எடுக்கிறதே தெரியாது. வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ ஆன் பண்ணுறேன், என்ன ரியாக்ஷனுங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாய் இங்கே பா. யோகா மேட் அடுத்த வாரம் வாங்கிக்கலாமா? அதுக்கு பதில் இந்த கிஃப்ட் வச்சுக்கோ. ஓகேவா? சந்தோஷமா? அழுகலையா? பாப்பா எடுத்துட்டோம். இந்த கிஃப்ட் போதும் தானே? அடுத்த வாரம் வாங்கிக்கலாம்ல? போதுமா? ஹாப்பியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.